சோதனைகள், பயம், பதட்டம் மற்றும் மன அழுத்தம் இதனால் தாக்கப்பட்டீர்களா? இதை உங்கள் இருதயத்துடன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து என் ஆத்துமாவின் மணவாளன், என் பாவங்களுக்காக சித்திரவதைக்கு ஆளானார். என் இருதயமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அன்பு கூறு. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அன்பு கூறு. அவர் என் ஆத்துமாவின் மணவாளன். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே இரக்கமில்லாமல் அடிக்க அனுமதித்தார். நூற்றுக்கணக்கான காயங்கள் அவரது உடலில் காணப்பட்டன. சாட்டையால் செய்யப்பட்ட குக்கிகள் அவரது உடலில் ஆழமாக சென்று அவரது தசைகளை கிழித்தன. இதை பார், இதை பார், இதை உணரு, இதை உணரு. இருதயமே, அந்த வலியை உணரு. இயேசுவோடு ஒன்றாய் இரு. இந்த வலியை நாம் உணர்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவர் எனக்காக பாவத்தின் மீது வல்லமை கொடுத்தார். இனிமேல் நாம் பாவம் செய்ய மாட்டோம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் அவரை நேசித்தால் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வேன். அவருடைய கட்டளைகள் எளிமையானது. அவருடைய கட்டளைகள் என்னவென்றால், தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஆகவே நான் அன்பிலே நடப்பேன், நீ அன்பு கூறு. இருதயமே, இயேசு கிறிஸ்துவை நேசி. நீ எல்லோரையும் நேசி. இயேசு கிறிஸ்து என்னை நேசித்தது போல நீயும் சீஷர்களை நேசி. இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பு. அவர் நூற்றுக்கணக்கான காயங்களுக்கு தன்னைத்தானே சித்திரவதை செய்ய அனுமதித்தார். இதை பார், இதை பார், இதை உணரு, இதை உணரு. இருதயமே, கிறிஸ்துவோடு ஒன்றாயிரு. இருதயமே, இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தோடு ஒன்றாயிரு. நாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு நடப்போம். நாம் பரிசுத்தத்தில் நடப்போம். ஏன்? இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக விலை ஏற்கனவே கொடுத்து விட்டார். நான் இனிமேல் பாவி இல்லை. இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நீதிமானாகிவிட்டேன். ஆகவே அவர் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவர் என்னை எடுத்து அவருக்குள் வைத்து விட்டார். ஆகவே இருதயமே, உணருவாய். இயேசு அனுபவித்த வலியை நீ உணருவாய். இயேசு அனுபவித்த பாடுகளை நீ உணருவாய். என் பாவங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டது. என் பாவங்களுக்காக நான் விலை கொடுக்க வேண்டியதில்லை. நான் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை. நான் நரகத்தில் பாடுபட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக விலையை கொடுத்து விட்டார். எனக்காக சவுக்கால் அடிகள் வாங்கினார். எனக்காக மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். ஆகவே இருதயமே, இனி பாவம் செய்யாதே. நீ பாவத்தை பயிற்சி பண்ணாதே. இந்த வலியை நினைவில் வை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பட்ட பாடுகளை நினைவில் வை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்பதை நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். மேலும் நான் அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக கட்டளையிடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக கட்டளையிட்டபடியே நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். மத்தேயு 5:44 நான் உன்னதமான தேவனுடைய மகனாக இருக்க என் எதிரியும் கூட நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக கட்டளையிட்டபடியே நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். லூக்கா 10:27 நான் என் அண்டை வீட்டாரையும் என்னைப் போலவே நேசிக்க வேண்டும். நான் பொக்கிஷமாக கருதும் அனைத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்னிடமுள்ள மிகப்பெரிய பொக்கிஷம் இயேசு கிறிஸ்து. நான் இயேசு கிறிஸ்துவை என் அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக கட்டளையிட்டபடியே நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 3:23 இயேசுவின் சீஷர்களை இயேசு என்னை நேசிப்பது போல நானும் நேசிக்க வேண்டும். இயேசு எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து என்னை நேசித்தார். இயேசுவின் சீஷர்களுக்கு என் வாழ்க்கை கொடுப்பதன் மூலம் நானும் அவர்களை நேசிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக கட்டளையிட்டபடியே நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 5:8 நம்முடைய எதிரி பிசாசு அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக எச்சரித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று தெளிவாக கட்டளையிட்டபடியே நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். மார்க் 16:17 இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியுள்ளார். விசுவாசிகளால் இந்த அடையாளங்களை பின்பற்றுவார்கள். அவர்கள் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு உண்மையான விசுவாசியாக இருப்பதால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிசாசையும் ஒவ்வொரு சாத்தானையும் துரத்துகிறேன். ஆமென். தயவு செய்து இந்த இணைப்புகளுக்கு சென்று உரை மற்றும் ஆடியோ வடிவத்திலும் பாடல்களிலும் உள்ள பல்வேறு ஜெபங்களை சேகரித்து சொல்லத் தொடங்குங்கள். இந்த ஜெபங்கள் மூலம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளை பெறுவீர்கள்.